ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட் செரி கேமிங். இன்னும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் கிரானி 1 கிரானி ஹவுஸ். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுறதுனால எடுத்துக்கிட்டு நம்ம அது வெளில போகணும். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் கேட்டிருக்காது. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளவியை வந்து அப்படிக்கா போக வச்சுட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். சரி, இது வந்து இப்படி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிற்காமல் ஓடே 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 மேலே வந்து ஓடணும். நல்லா இருக்கா? நோ மோர். ஓகே, கிளவி இப்படி தான் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் போய்க்கணும். எங்கே இது இப்படியா வருதாங்க? புது பொது பொதுகு சரியான பொதுக்காகுது. சரி, வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குன்னு செக்அப் போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான சாவி கிடச்சிது. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செக்கிங் வந்து போட்டேன். நேற்று வந்து மைக்ரோஃபோன் வந்து நான் ஆன் பண்ணல. ஏன்னா செம்ம கோல்டுங்க நேற்று. மழைலாம் வந்து இங்கே பேஞ்சுதான் எங்கள் இடத்துல. சரியான கோல்டு எனக்கு. அதனால் வந்து மைக்ரோஃபோன் வந்து ஆஃபில் வச்சு தான் நான் வந்து விளையாடினேன் ஃபுல்லாக. ஓகே, இப்போ வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டப்புன்னு மேலே போயிட்டு இருப்பாங்க. மேலே வந்துட்டு இது நம்மளுக்கு வந்து ஃபேன் கிடைக்கல. இது இருக்கும். இது வந்து என்னோடய 3rd ட்ரை. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது நேற்றே அப்லோட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிழவனின் பாட்டில். ஓகே, அப்போ வந்து போட்டிருந்தா அது உடஞ்சிருக்கணும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எனக்கு என்ன பொருள் கிடச்சா நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்தேன். கிளவி வந்து அந்த சைடு போடுறா. நீங்கள் பாருங்கள், போயிட்டாலா நம்ம வந்து இப்படி ஓடிடணும். ஏதிரா இது. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே நான் வந்து வந்துட்டேன். வந்துட்டு என்ன இருக்கான்ட்டு பார்த்தேன். எப்பவும் போல இதில் அவங்க ஒன்றுமே கம்மி ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது எப்படிக்கா வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் வந்து போக போகிறேன். சரி, அதுக்கடுத்து வந்து அது வந்து அப்படிக்கா போயிடுச்சு. அப்படிக்கா போயிட்டதுனால இது வந்து செக்கிங் போட்டால் கேண்டில் கிடச்சிது. பொதுக்கு எங்கடா அந்த தட்டி விட்டு போடு. ரெக்கி கிடச்சிச்சு. சரி, இது எங்கே இருக்குது? எப்படி காக்கணும்னு தெரியலையே.
ஒருத்தான் அப்படியே சுற்றினே இருக்கிறான். சரி இவனா வேணும் இந்த கிழமைக்கு. சரி டேய் போயேண்டா போகிறான். சரி நேற்று போட்ட மாதிரியே தான் அந்த கட்டையெல்லாம் வந்து வேலையாக வந்து எடுத்து வைக்க போகிறேன். சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருந்தேன். வீட்டு உள்ளே வந்து இப்போ போகணும். இதெல்லாம் நம்ம வந்து கடைசியாக வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த கிளவி வந்து எங்கே இருக்கான்னு தெரியுது. நான் ஒரு ஐடியா பண்ணேன். இதை வந்து தள்ளி விட்டேன். சாப்பிட்டா தெரியல, ஏதோ சாப்பிட்டாரு. ஆனால் தட்டில் பாருங்க வச்சு தட்டில் வச்சிருப்பாரு பாருங்க, ஏதோ சாப்பிட்டாரு. அதுக்கடுத்து வந்து ஞாபகம் வந்துச்சு, நம்ம வந்து இங்கே போயிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ட்ராயர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே வந்து தலையை வந்துட்டான். இங்கே வந்து ஆனால் ஒன்றும் தொல்லை பண்ணுறேன். சரி நடுவில் வந்து சில வாய்ஸ்லாம் கேட்குறேன். சரி அதுக்கப்புறமா வந்து எனக்கு கோடு கிடச்சிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து கட் பண்ணி போகிறேன்னா நெட்டு வேஸ்ட்டாக போகிறேன். சரி அங்கே பாருங்களேன், கிளவி டான்ஸ் ஆடுது. தக்கிட்ட திங்களாண்ணா இதையும் மருந்து எதையும் மருந்துன்னு வச்சிங்கன்னா ஆடினது. நீ போனால் என்னை அடிச்சிருவியே. சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துனே இருந்துச்சு. அதுவாக வந்து போயிடுச்சு. அப்படியே போயிடு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஞ்சி இன்னும் வந்து பார்த்தேன். போயிட்டு பார்க்குறேன் தெரியலையே. சரி நான் வந்து கீழே வந்து போகிறேன். சரி வரும். I see you. I see you. சரி அதுக்கடுத்து வந்து நான் தூரமாக வந்ததுனால அதுக்கு வந்து கண்ணு தெரியல, வந்து திரும்பி போயிடுச்சு. சரி பின்னாடியே வந்து போயிடலாம். அப்பா கிஞ்சி பொண்ணு ட்ரெஸ் பண்ணிருப்பார். பின்னாடி ஜெட்டிலாம் தெரியுது. ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து தேவைப்படுது. போயிட்டு பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து பண்ணால் போகிறோம். என்னடா இன்ஜினு தக்கிட்ட சின்ன பார்த்தீங்கன்னா கிளை வந்து அப்படிதான் போயிடும். கிளம்ப வந்துட போகிறாங்க. இங்கே ரெண்டுத்துக்கிட்டையுமே உஷாராக இருக்கணும். சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை போய்ட்டு நம்மளுக்கு ஃபேனு ட்ரெயின் டேப் கூட இங்கே கிடச்சிதுங்க. நான் கவனிக்கல. சரி நம்ம வந்து போயிட்டு நான் கிளம்ப போகிறேன். அவன் பார்க்க போகிறான். சரி போட்டோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு கிடச்சேன். நம்ம என்னடா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இப்போ வந்து அடுத்த பாக்ஸு. இதுலேயும் ஒன்றுமே இல்லையா. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு ட்ரெயின் டேப் தான் வந்து எடுக்கணும். நான் பேட்ரி வந்து போட்டேன், அதை வந்து காட்டல. ஸோ ஒரு ஸ்டெப்பாக வந்து முடிக்கணும் இல்லையா, அதனால தான். சரி போயிட்டு பார்த்திங்கன்னா கீழேருந்து அந்த கல் எடுத்துகிட்டு வந்து மண்டை ஓடு எடுக்கணும்.
அதை எடுத்து பார்த்திங்கன்னா சுத்தியல் எடுத்து வீடெல்லாம் உடச்சி ஒரு வீல் எடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. சரி, அந்த எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் டப்பு டிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிவிடுவோம். எங்கடா அந்த கிளவி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செங்கலை வந்து எடுத்துகிட்டு இப்படிக்கா வந்து சுற்றிக்கிட்டு போகலான்ட்டு பார்த்திங்கன்னா வந்தேன். சரி, சாரி, நான் வந்து வீடியோ ரொம்ப வந்து ஷார்ட்டாக போடுறேன், எனக்கே தெரியுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்து முடியாது பார்த்து தாங்க பாருங்க. பக்கத்து ரூம்லேருந்து தான் கீழே போகுது. பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான் நான் வந்து போகணும். ஏன்னா எனக்கு லைட்டர் வேணும். சரி, அதுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணிட்டேன். அட ஏற்கனவே தள்ளி தாங்குதா. சரி, என்னடா பண்ணுறது. நாங்கள் அதை தள்ள முடியல. சரி, எதுனா ஐடியா பண்ணுமே. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து தள்ளி விட்டேன். துர்கமான இங்கே பாருங்க. இந்த கடைசியில் இவ்வளோ இருக்கு. இதில் வந்து வரிசையாக தள்ளி விட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்து நின்றுக்கினேன். இப்படி நிற்கிறதுனால அது போகும்போது எனக்கு தெரியும். அப்படிக்கா போச்சுன்னா நம்ம இப்படிக்கா ஓடிடலாம். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எங்கே போய் நிற்கும் தெரியலையே. போயிட்டா அங்கே போகுமா. அப்போ போயிடுச்சு. சரி, ஏன்னா டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து ஓடிடுறேன். அது நான் வந்து கிச்சனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். கிச்சனில் தான் வந்து லைட்டர் இருக்கு. சரி, அப்படியே போயிட்டு டேங்க் வந்து போட்டு வந்து கிளவி வந்து அப்படிக்கா போயிடுச்சுங்க. சரி, கத்திட்டாங்க. இப்படி தான் கத்துவாங்க. ஓகே, இது வந்து நான் காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். சரி, ஓகே, இந்த அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஓட்டலாம். நான் வந்து டக்குன்னு வந்து போனேன். நான் போயிட்டாங்க. கத்திட்டு வந்து ஓட்டான் பிக்காளி. கத்து நேரத்தை மூந்து பார்க்குது. சாரி, படி வச்சு மூஞ்செல்லாம் வச்சிரும். சரிங்க, எனக்கு க்ரீன் கீ தேவைப்படுது. நீயாவது என்னை கண்டுபிடிக்கிறதாவது வேணா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேமர் எடுக்க வேண்டிய நேரம் வந்து நெருங்கிடுச்சு. மண்டை ஓடு ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு வரத்துக்கு வந்து டென்ஷன் ஆகுன்றதுனால சரி, அது வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா டப்புன்னு வரது வந்து ஓப்பனில் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா போயிட்டு கேண்டில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இம்ப்ரெஷன் இல்லை, இது வந்து எஸ்கேப் தான். ஸோ இது வந்து யாரும் வந்து டவுட்டாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து வீடியோ லென்த்தாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கடை வரேன். இது வந்து போயிட்டு கொளுத்துறேன். நான் கொளுத்துட்டு டப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து சுத்தியலை வந்து எடுக்கணும். டக்கு டிப்பு கிடம்னு பார்த்திங்கன்னா வந்து சுத்தியலை வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, எடுக்காம வந்து சுத்தியலை போட்டால் சவுண்டு கேட்குமா. தள்ளி விட்டு அவ்வளோ வர போகும். என் வரதா பாரு, இது எவ்வளோ நேரம் பண்ணிது பாரு. ஓகே, நான் வந்து இன்ட்ரோலாம் வந்து இன்னும் ரெடி பண்ணல. சாரி, மன்னிச்சிருங்க. அப்புறமா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்கலாம் நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷன். ஓகேங்களா, மோட்டிவேஷன்னு சொல்கிறத விட நிறைய சொல்லலாம். மோட்டிவேஷன்னு சொல்லலாம்.
எனக்கு அதெல்லாம் ஒரு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாங்க, ஒன்றும் இது இல்லை. சரி, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீல் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, Hide well, little one. கிளவி வருதா? புது ஸ்டாண்ட். போயிட்டு நான் வந்து ஒரு ரெஞ்ச் எடுக்க போகிறேன். Join the others. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிச்சனாண்ட தானே போட்டேன். எடுத்துட்டோம், கிச்சனாண்ட தான் போட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேனா? சரி, இப்போ வந்து கிழவியை வந்து வர வைக்க வேண்டிய நேரம். நான் வந்து வர வச்சுட்டு மேலே போய்ட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாதான் வந்து சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து போகிறேன். கட் பண்ணிடுறேன் கொஞ்சம். இப்போ போயிட்டு அந்த கிணத்தை நான் போயிட்டு செட் பண்ண போகிறேன். அவங்க போயிட்டுருக்கேன், செட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் வந்து கொக்கி எடுக்கிறதுக்கு வந்து கீழே வந்துட்டேன். வந்துட்டு கொக்கி வந்து எடுத்துக்கிறேன். ஹூக் பேர். வரேன். I see you. கிளவி வருதுங்க. சரி, எல்லோரும் பாருங்க, ரோசை சாமி எல்லாருமே வந்ததும் அப்படி சுற்றிட்டு போயிட வேண்டியதுதான். சரி, நான் வந்து இப்போ தான் வந்து விளையாடவே வந்து கற்றுக்குறேன். நான் வந்து கேம்லாம் வந்து பயங்கரமாக பயப்படுவேன். அள்ளி இருக்காது எனக்குலாம், அப்படி பயப்படுவேன். சரி, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வீடியோவை ரொம்ப கட் பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு. பாருங்கள், கிழமை வேறு அங்கே தான் வைக்கிறான். வீடியோவை நான் ரொம்ப கட் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நான் வந்து கட் பண்ணி தான் ஆகணும், ஃபோனில் டேட்டா இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் ட்ரெயின் டேப்லாம் வந்து எடுக்கணும். சரி, நான் வராங்க போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க சக்தியை. சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின் டேப் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பொம்மையாக பார்த்து போயிட்டு சரி, ட்ரெயின் டேப் எடுத்துன்னு வந்து இந்த பாத்ரூம் இல்லையா, எதிர்க்க போல இருக்குது. எதிர்க்க போனோம், அதுக்கடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு வாட்டி போனோம். சரி, இதில் வந்து ஃபேன் இருந்தால் நம்ம வந்து ஓப்பன் பண்ண சவுண்டுக்கே கிளவி வருவா. இல்லை எடுக்கிறேன்டா ஓட்டத்தை. சரி, வரான் சொல்லிக்கா போயிடு பாருங்க, நல்லா பொசக்கட்டவன். சரி, அடுத்து வந்து என்ன தேவைப்படுது? சீட்டு வந்து கிடச்சிரும், ஈஸி தான். இதுவும் வந்து ஈஸி. இது பார்த்திங்கன்னா கிச்சனில் தாங்க இருக்கும். சரி, இது வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும். ட்ரெயின் டேப் இந்த பாத்ரூம்லேயே போட்டேன்ல, கிளம்பி எங்கடா இருப்பா? சவுண்ட் போட்டேன். சரி, வராங்க. போயிடு, நீ கீழே போனால் தான் நான் மேலே போகணும். அடி பாவி. சரி, போட்டோம். எனக்கு ரேடியேட்டர் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும், இங்கே மட்டும்தாங்க இருக்கும். சரி, இப்போ சீட்டு மட்டும் இருந்தால் நான் வந்து இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் முதல்ல முழுசாக முடிக்கிற ஒரு அரை கேம் அது இது தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப வந்து கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை, ஓகேங்களா. நான் வந்து வெளியே போகிறேன், அதனால் வந்து கட் பண்ணி தான் வந்து போட்டிருப்பேன். சரி, இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. சீட் மட்டும் வந்து வைக்கணும். அந்த சீட்டு வந்து எங்கே இருக்கோன்னா காட்டுறேன் இடத்த.
இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு இடம் தெரியுது இல்லையா? இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு வழி போகும். சவுண்டு போட்டோம், கேள்வி அங்கே இருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து Come out and play. Come out and play. சரி, அவ்வளோதான். நான் வந்து எஸ்கேப் வந்து முடிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ஓகே, கிளம்ப பாருங்க. கடைசி நேரத்தில் வந்து வரான். சரி, போடா போடா, போயிட்டான். அந்த பயம் இருக்கணும். எஸ்கேப் பண்ண முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்கேப் முடிக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.